ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு 25 கேள்விகளை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த புக் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவுட் சோர்ஸ்லேருந்து என்னால் முடிஞ்ச அளவு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அம்பேத்கர் தொடர்பாக 2 கூற்று கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூற்று 1 பாருங்கள். 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹிந்தூர் மாவட்டத்தில் மோவ் நகரத்தில் பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்று கரெக்டு தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய பிரதேசம், இந்தூர் மாவட்டம், மோவ் நகரம். ஸோ இந்த மோவ் நகரத்தை இப்போ என்னென்னு சொல்கிறாங்க? அம்பேத்கர் நகரம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த கூற்று 2 பாருங்கள். ராம்ஜி சக்பால் அண்ட் பீமாபாய்க்கு 14வது மகனாக பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இரண்டும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அம்பேத்கர் குடும்பம் மும்பைக்கு இடம்பெயர்ந்து எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்த ஆண்டு. ஸோ எந்த வருஷம் எல்பின்ஸ்டன் ஸ்கூலில் அம்பேத்கர் ஃபேமிலி அதாவது அம்பேத்கர் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ மும்பைக்கு போனார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1897 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 4 அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வருஷம் நான் சொல்கிறேன், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? இப்போ 1 பாருங்கள். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவையும் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து ரொம்ப ஃபேமஸானது மகத் சத்தியாகிரகம். இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927. சரிங்களா? 27 தான் மகத் சத்தியாகிரகம். அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி. இந்த அமைப்பு எப்போ ஆரம்பிச்சிருப்பாருன்னா 1937. சரிங்களா? 34 கிடையாது, 37 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து மக்கள் கல்வி கழகம். ஸோ இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கெஸ் பண்ணி கமெண்டில் எனக்கு சொல்ல போகிறீங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அம்பேத்கர் எல்பின்சன் கல்லூரியில் நுழைந்த ஆண்டு. ஸோ எந்த வருஷம் அந்த கல்லூரிக்குள்ளே, அதாவது காலேஜுக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1908 தான் அந்த காலேஜுக்குள்ளே போவார். சொல்லப்போனால் தீண்டத்தகாதவர்கள் வகுப்பில் இருந்து போன முதல் நபர் அம்பேத்கர் தான். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? அம்பேத்கரின் பிரபலமான புத்தகங்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சம்மந்தம் இல்லாத எது நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். தீண்டத்தகாதவர்கள் யார், அவர்கள் ஏன் தீண்டத்தகாதவர்களாக மாறினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஏ. ஸோ இது வந்து அம்பேத்கரோட புத்தகம் தான். இதை வந்து 1948 எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். ஹிந்து பெண்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அம்பேத்கரோட புத்தகம் தான். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் கேட்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள். ரானடே, காந்தி மற்றும் ஜின்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அம்பேத்கரோட புத்தகம் தான். இந்த புத்தகம் வந்து 1943 எழுதியிருப்பார். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் காங்கிரஸும் நேருவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அம்பேத்கரோட புக்கு கிடையாது. ஏன்னா காங்கிரஸும் காந்தியும் அப்படிங்கிற புத்தகத்தை தான் எழுதியிருப்பார். காங்கிரஸும் நேரும்னு புத்தகம் எழுதியிருக்க மாட்டார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? அம்பேத்கரை பகுத்தறிவின் செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின். பகுத்தறிவின் செம்மல், பகுத்தறிவு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் பெரியார்னு சொல்லிடுவீங்க. ஆனால் 2வது இருக்கிறது தான் முக்கியமானது. மக்களின் மாபெரும் வழிகாட்டின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பெரியார் அப்படிங்கிறத ஆன்சர். பெரியவங்க தான் வழிகாட்டுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அம்பேத்கர் தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாதது எது? ஸோ எது பொருந்தலைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் முக்கியம், கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. முதல் இது பாருங்கள். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். அப்போ இந்த கூற்று வந்து கரெக்டு தான். இப்போ 2வது கூற்று பாருங்கள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. அதாவது அவர் கும்பிடக்கூடிய தெய்வம் வந்து 3. முதல் தெய்வம் வந்து அறிவு, 2வது தெய்வம் வந்து சுயமரியாதை, 3வது தெய்வம் வந்து நன்னடத்தைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த முதல் தெய்வத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பேத்கர் வந்து அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. நீங்கள் எல்லோரும் டவுட் பண்ணுறது அந்த சுயமரியாதை, அந்த வார்த்தையை பார்த்ததும் பெரியாருன்னு நினைப்பீங்க. ஸோ இதை சொன்னது அம்பேத்கர் தான். அப்போ இந்த கூற்றும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ 3வது கூற்று பாருங்கள். கல்வி அறிவு பெரு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்த்தெழுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் வாசிக்கிறேன். கல்வி அறிவு பெரு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்த்தெழு. ஸோ இதுவும் அம்பேத்கரோட வரிகள் தான். அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க?
பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 9வது கொஸ்டின் நினைக்கிறேன். 9வது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரின் ஜாதி ஒழிப்பு நூல். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. வெளியிடப்பட்ட நாள், ஸோ எந்த டேட்டில் வந்து இந்த நூலை வெளியிட்டாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1936 மே 15ஆம் தேதி வெளியிட்டிருப்பாங்க. எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இந்திய தேசத்தின் பங்கு ஒரு வரலாறு மற்றும் பகுப்பாய்வு எனும் தலைப்பில் தனது 2வது ஆய்வு கட்டுரை, முதல் கிடையாது 2வது ஆய்வு கட்டுரையை அம்பேத்கர் எப்போ வெளியிட்டார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1916 தான் வெளியிட்டிருப்பார். ஸோ அவரோட முதல் ஆய்வு கட்டுரை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பண்டைய இந்திய வணிகம் அப்படிங்கிறது தான் அம்பேத்கரோட முதல் ஆய்வு கட்டுரை. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1946 சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் அம்பேத்கர் அவர்களால் எந்த பகுதியில் தொடங்கப்பட்டது, எந்த பகுதியில் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மும்பை அப்படிங்கிறது ஆன்சர். அது எந்த வருஷம் நோட் பண்ணிக்கோங்க, 1946. சரிங்களா? அடுத்து கீழ்கண்ட அம்பேத்கரின் பத்திரிகைகளுள் பொருந்தாதது எது? ஸோ எது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஜனதான்னு கொடுத்துருக்காங்களா? ஜனதா அப்படிங்கிறது அம்பேத்கரோட பத்திரிக்கை தான். 1930 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இது ஒரு வார பத்திரிக்கை. இதை வந்து மராத்திய மொழியில் எழுதியிருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனதா அப்படிங்கிறது வார பத்திரிக்கை. என்ன மொழின்னு கேட்பாங்க, மராத்தி மொழின்னு சொல்லிடணும். ஸோ மராத்தி மொழியில் எழுதியிருப்பார். எந்த வருஷம்? 1930 எழுதியிருப்பார். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2வது பாருங்கள், சமத்துவ ஜனதா கொடுத்துருக்காங்க. சமத்துவ ஜனதா அப்படிங்கிறதும் அம்பேத்கரோட பத்திரிக்கை தான். சில என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் வரிசை அப்படி எழுதிட்டே வாங்க. முக்கியமானது இல்லையா? ஜனதா, அதுக்கப்புறம் சமத்துவ ஜனதா. ஆனால் சூத்திரர்கள் யார் அப்படிங்கிறது அம்பேத்கரோட பத்திரிக்கை கிடையாது, அது அம்பேத்கரோட நூல். இது கேட்பாங்க. சூத்திரர்கள் யார் அப்படிங்கிற நூலை அம்பேத்கர் எந்த வருஷம் எழுதினாருன்னு கேட்கலாம். 1946 எழுதியிருப்பார். ஸோ இது மட்டும் பத்திரிகை கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ஸோ மற்ற ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, நேருக்கு நேர் இருந்தால் தானே இணைன்னு சொல்லுவாங்க. அப்போ நேருக்கு நேர்னு வச்சு நேருன்னு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரேன்னு சொன்னது யார்? நேரு தான் சொல்லியிருப்பார். யாரை? அம்பேத்கரை சொல்லியிருப்பார். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 14வது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புத்தரும் அவரின் தம்மமும் எனும் அம்பேத்கர் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ எந்த வருஷம் வெளியிட்டார் அப்படிங்கிறது கொஸ்டின். சொல்லப்போனால் இந்த நூல் வந்து அம்பேத்கர் இறந்து அடுத்த வருஷம் தான் வெளிவந்திருக்கும். 1957 வெளிவந்திருக்கும். சரிங்களா? 56லேயே அம்பேத்கர் இறந்துருவார். அதுக்கு அடுத்த வருஷம். அடுத்து மானுடவியலாளர் அலெக்சாண்டர் கோல்டன் ஹெய்சர் நடத்திய கருத்தரங்கில் அம்பேத்கர் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வறிக்கை. ஸோ அவர் முன்னாடி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவார். எந்த ரிப்போர்ட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இந்தியாவில் உள்ள ஜாதிகள், அவற்றின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜாதிகளின் தோற்றம்னு ஒரு வார்த்தை இருக்கா. அம்பேத்கர் வந்து ஜாதி எப்படி ஆரம்பிச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு கோல்டு காயின் கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ கோல்டன் ஹெய்சர் அப்படின்னா ஜாதிகளின் தோற்றம். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த கொஸ்டினில் காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு 3 ஆய்வறிக்கை கொடுத்துட்டு அதை அலைன்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து அது என்னென்ன வருஷம்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? இப்போ முதல் இது பாருங்கள், இந்தியாவில் உள்ள ஜாதிகள் தோற்றம் மற்றும் வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு தெரியணும். இந்த ஆய்வறிக்கை வந்து 1916 வந்திருக்கும். சொல்லப்போனால் மே 9ஆம் தேதி வந்திருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாதிகள் அப்படிங்கிறது மே 9, 1916. அடுத்து இந்திய தேசிய பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு அப்படிங்கிற இந்த கட்டுரை எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916. ஸோ அதே மாதிரி ரூபாய் பிரச்சனை, அதன் தோற்றம் மற்றும் தீர்வு அப்படிங்கிறது 1923 வெளியிட்டிருப்பார். ஸோ இதுதான் அலைன்மெண்ட்டு. இதை பேஸ் பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். கேட்டிருந்தால் அம்பேத்கர்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி கேட்டவர் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த கருமம் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கருமம் பண்ணால் பிரசாதம் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கருமமே கண்ணாக இருந்தவர்னா அம்பேத்கர். சொன்னது யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட தொடர்களில் சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கூற்று 1 பாருங்கள். இந்தியாவிலும் மற்ற இதர இடங்களிலும் மராத்தி மற்றும் ஹிந்தி மொழியில் மரியாதையுடைய தந்தை என பொருள்படும் பாபா சாஹேப் எனும் பெயரால்
அம்பேத்கர் அழைக்கப்பட்டார்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. அம்பேத்கரோட பேர் பாபா சாஹிப், அது பிரச்சனை இல்லை. அது 2 மொழியில் இருக்கும், ஒன்று மராத்தி, இன்னொன்று ஹிந்தி. ஹிந்தியில் பாபா சாஹிப் அப்படின்னா மரியாதையுடைய தந்தைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்து கூற்று 2 பாருங்கள். 1990ஆம் ஆண்டு அவரது மறைவிற்கு பிறகு இந்தியா குடிமக்களுக்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். 90 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவருக்கு விருது கொடுத்துருப்பாங்க. இப்போ 3வது பாருங்கள். லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் அம்பேத்கர் சிலை ஆடம் ஸ்மித்தின் சிலையுடன் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இது மட்டும் தப்பு. ஆடம் ஸ்மித் வராது. ஸோ அதுக்கு பதிலாக வேறு யார் வரும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? நான் வந்து கூற்று 3 தப்புன்னு மட்டும் சொல்கிறேன். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறத ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சமூக சமத்துவத்தை போதிக்க சமாஜ சங்கம் என்ற அமைப்பை அம்பேத்கர் தோற்றுவித்த ஆண்டு. எதுக்காக தோற்றுவித்திருக்காரு? சமூக சமத்துவத்தை போதிக்கிறதுக்கு. அமைப்போட பேர் சமாஜ சங்கம். எந்த வருஷம் அப்படிங்கிறது கொஸ்டின். 1927 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அம்பேத்கர் எழுதிய பொருளாதாரம் தொடர்பான புத்தகம். நிறைய புக் எழுதியிருப்பார். அதில் பொருளாதாரம் தொடர்பான புத்தகம் மட்டும் அதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகமும் நீதி கோட்பாடும் கொடுத்துருக்காங்களா? ரொம்ப சிம்பிள். இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போன விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார். பொருளாதாரம் சம்மந்தமான புத்தகம் தான் இது. சரிங்களா? அடுத்து இந்தியாவின் சிறு நில உடைமை அதற்கான தீர்வுகள். நம்ம ஜமீன்தார்கள் நம்மளை சுரண்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட பொருளாதார கொள்கைகளை பற்றி இதில் பேசியிருப்பார். அப்போ இதுவும் பொருளாதாரம் சம்மந்தமானது தான். அடுத்து மாநிலங்களும் சிறுபான்மையினரும் கொடுத்துருக்காங்களா? சிறுபான்மையினர் மக்களுக்கு பொருளாதார நிலையில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த நூலில் சொல்லியிருப்பார். அப்போ இதுவும் ஒன்று தான். ஆனால் லாஸ்ட் ஒன்று வந்து கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது வந்து அவரோட பொருளாதாரம் சம்மந்தமான நூல் கிடையாது. ஆனால் இது அவரோட நூல் தான். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டவுட் வேண்டாம். இது அவரோட நூல் தான், ஆனால் பொருளாதாரம் சம்மந்தமான நூல் கிடையாது. இப்போ அடுத்து கால வரிசைப்படுத்துக. ஒரு 4 இது கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தோட வருஷம் சொல்லிடுறேன். வழக்கம் போல் என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஒடுக்கப்பட்ட பாரதம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிறது 1927ன்னு வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒடுக்கப்பட்ட பாரதம் 1927. அடுத்து பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக எப்போ இருப்பார்னா 1942 இருப்பார். அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி. இந்த கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1937. சரி, அடுத்து பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு. ஸோ இந்த அமைப்பை எப்போ உருவாக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வழக்கம் போல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? அம்பேத்கர் தன்னை புத்த சமயத்தில் இணைத்து கொண்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். எந்த வருஷம் இணைச்சாருங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1956 இணைச்சிருப்பார். அதுக்கு டேட்டும் இருக்குது. அக்டோபர் 14 இணைச்சிருப்பார். சரிங்களா? எந்த பிளேஸும் கூட இருக்குது. நாக்பூரில் இணைச்சிருப்பார். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து ஏப்ரல் 14 தமிழ்நாட்டின் சமத்துவ தினமாக எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுது? ஸோ ஏப்ரல் 14ங்கிறது அம்பேத்கரோட பிறந்த நாள். சரிங்களா? அதை தான் என்ன பண்ணுறோம், சமத்துவ தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்து 1930 நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் தான் கலந்திருப்பார். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை வெளியிட்ட ஆண்டு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. எந்த வருஷம் வெளியிட்டார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 1918 தான் என்ன பண்ணியிருப்பார், வெளியிட்டிருப்பார். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? தனித்து விடப்பட்டோர் நலனுக்காக 1924ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதாவது தனித்து விடப்பட்டோர் நலனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். பக்ரிஷித் ஹிடா கரினி அப்படிங்கிறது தான் அந்த அமைப்போட பேர். பக்ரிகிரித் ஹிடா கரினி. அடுத்து இந்த மூக்நாயக் இருக்குது பாருங்கள். இதுக்கான பொருள் என்ன? வாய் பேச முடியாதவர்களின் தலைவர்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? சர்வத் தலை சத்தியாகிரகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமைப்பை அம்பேத்கர் வந்து எப்போ தொடங்கினாருங்கிறது கொஸ்டின். ஸோ இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். மகத் சத்தியாகிரகம்னு பார்த்தோம்ல. ஸோ அதோட இன்னொரு பேர் தான் சர்வத்தலை சத்தியாகிரகம். எந்த வருஷம்? 1927. அடுத்து அரிய இந்திய புத்தகம் எனும் தொகுப்பில் வெளிவந்த அம்பேத்கரோட கட்டுரை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தொகுப்பில் அந்த கட்டுரை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து
இந்திய ஜாதிகள் அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இந்த தொகுப்பு தான் அந்த கட்டுரையாக வெளிவந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.